வீடியோ பார்த்துறதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப்பிக்ல சில விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ லவ் பண்ற பர்சனுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யார் ஒருவர் உங்களை அதிகப்படியாக விரும்புகிறார்களோ அவருடன் பேசும்போது அவர் உடனே உன்னுடன் பேசுவார்கள். மெசேஜ், கால், எதுனாலும் சரி. அதாவது நீங்க உங்க லைஃப்ல உங்களை நீங்க ஒரு பையனா இருக்கலாம், இல்ல ஒரு பொண்ணா இருக்கலாம். உங்க லைஃப்ல உங்களை யார் அதிகமா விரும்புறாங்களோ, ஒரு பொண்ணு உங்களை அதிகமா விரும்புச்சு அப்படின்னா, இல்ல ஒரு பையன் உங்களை அதிகமா விரும்பாங்க அப்படின்னா, நீங்க அவங்ககிட்ட பேச அந்த போன நிமிஷத்துல அவங்க உடனே உங்க கூட பேசுவாங்க. அது காலா இருக்கலாம், இல்ல நேர்ல போய் நீங்க பேசினாலும் சரி, இல்ல மெசேஜ் பண்றீங்கன்னாலும் சரிங்க. எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, நிச்சயமா அவங்க உடனே உங்களுக்கான அந்த ஒரு ஆன்சரை கொடுப்பாங்க. அதற்கு காரணம் அவங்க வேலை வெட்டி இல்லாம இல்லைங்க. அவங்க முக்கியமான ஒரு பர்சன் அவங்க லைஃப்ல நீங்க இருக்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்த அவங்க உங்களுக்கு பண்றாங்க. பட் இங்க நிறைய பேர் லைஃப்ல இது கிடைக்குது, கிடைக்காமலும் இருக்கு. சில பேர் லைஃப்ல கிடைச்சி தூக்கி போட்டு போற அளவுக்கு இருக்கு. சில பேர் லைஃப்ல கிடைக்காதான்னு எங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்ச விஷயத்த இழந்துடாதீங்க. பெட்டர் பர்சனை விட்டுறாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு சென்ற நபரின் ஞாபகம் தான் அதிகம் வரும். நீங்க பல பேர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல புரோக்கன் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே தனிமையில தான் போயிருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்துருக்கணும், இவங்க கூட சேர்ந்துருக்கணும், இவங்க கூட இருந்தால் தான் நமக்கு ஃப்ரீயா இருக்க முடியுது அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தனிமையா இருக்கணுன்றதுக்காகவே விஷயத்த தனிமையிலே போயிடுவாங்க. அப்படி தனிமையா இருக்கிறது இன்னும் 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 அப்படின்ற மாதிரி உங்க லைஃப்ல நீங்க யாரை இழந்தீங்களோ அந்த ஒரு பர்சன், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய ஞாபகம் தான் உங்களுக்கு அதிகமா வரும். ஸோ லைஃப்ல பிரேக்கப் ஆகுது, உங்களுக்கு பிடிச்சவங்க தான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், அவங்களே உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நீங்க தனிமையில இருக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களை நீங்களே அழிச்சுப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த தவிர்த்துருங்க. பெட்டரா இருக்கும் உங்க லைஃப்ல. நீங்கள் விரும்பும் நபரிடம் நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் என்று கூறினால் அவர்கள் அதற்கு விருப்பம் இல்லாமல் கூறியது என்று அர்த்தம். அதாவது நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படின்றாங்கன்னா அதுல முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுமாங்க? நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல. வேற வழி இல்லாம உண்மையை சொல்லணும்னா இங்க பல பேர் லைஃப்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி வேண்டா வெறுப்பா இங்க பல பேர் எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிறாங்க. அது போலதான் நீங்க விரும்பக்கூடிய ஒரு நபர்கிட்ட நீங்க இதை சொல்லும் போது அவங்க ஊன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு மாறாக வேற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லலை அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு அது பிடிக்கலன்றதான் யதார்த்தமான உண்மை. பட் இது இங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்தான். பட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எதனால இப்படி பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் ஒருவரை பற்றி அதிகம் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அவர்களும் இப்படித்தான் உங்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். இது 100% ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனா 90% பீப்புளோட லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அதாவது எப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்களுடைய தாட் அதிகமா வருது, நீங்க விரும்பக்கூடிய உங்களுடைய மனசுல ஒருத்தவங்களுடைய தாட் அதிகமா வருது அப்படின்னா நிச்சயமா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய மனசுலயும் உங்களுடைய தாட் அதிகமா வரும். பட் என்ன அப்படின்னா, அது உண்மையான லவ்வா இருந்துச்சுன்ற பட்சத்துல அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஃபேக்கா இருந்தால் நடக்காது. அண்ட் உங்க லைஃப்ல உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க அவங்க உங்களை ஃபேக்கா விரும்பிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. உண்மையை சொல்லணும்னா விட்டுட்டு போனவங்க எல்லாருமே ஃபேக்குன்றது கிடையாதுங்க. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய காரணங்கள் அந்த மாதிரி அமையும். என்னங்க சூழ்நிலை காரணம், என்னங்க சூழ்நிலை காரணம் சொல்லாதீங்க. நிறைய பேர் லைஃப் வேற வேற மாதிரி. ஸோ எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களோட லைஃப். அவங்க லைஃப்பை சந்திக்கிறது அவங்களோடது. நீங்க எப்போ அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்து பாக்குறீங்களோ அப்பதான் உங்க லைஃப் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க உங்க லைஃப்ல ஒருத்தங்களை பத்தி அதிகமா நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் உங்களை பத்தி தாட்டும் உங்களுடைய ஞாபகமும் அவங்களுக்கும் அதிகமா வரும். உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது மோஸ்ட்லி லவ் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். லவ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பெருசா நடக்கிறது கிடையாது. உலகில் உள்ள 17% ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களின் காமத்தை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே காதல் என்ற பெயரில் பொய்யாக காதலிக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய போர்ஷன், அதாவது 70% பார்த்தீங்கன்னா 17% பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியவங்களாம் இந்த லவ்ன்ற ஒரு கான்செப்டை சிம்பிளான ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது இந்த செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்காக மட்டுமே இந்த லவ்ன்ற ஒரு கான்செப்ட்ல போறாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அது மட்டும் வேணுன்றதுக்காக ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ ஏமாத்துறாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறமா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்து போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது காம அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க அவ்வளவுதான்.
வேற எந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காகவும் இந்த ஒரு விஷயத்துல லவ்ன்றது வராது. எல்லாரும் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இங்க பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி ரொம்ப ட்ரூவா அவங்களுக்காக வாழ்றவங்க, அவங்க இல்லைனாலும் அவங்களுக்காக வாழ்வேன்னு நினைச்சு வாழ்றவங்களும் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் இப்படியும் இருக்கலாம், இல்லை ரொம்ப குட்டான பர்சனாகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் இப்படி தான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் யார் இருக்கா, எப்படிப்பட்ட பர்சன் நீங்கள் விரும்புகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல. அவங்கள பாருங்க, அவங்க எப்படிப்பட்ட தாட்ஸில் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, எந்த தாட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எந்த விஷயத்துக்காக உங்கள்கிட்ட பழகுறான்றதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களை மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் சீதட்டா. பை பாய்.